அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير وقال الله تعالى في آية أخرى عسى ربكم أن يهلك عدوكم ويستخلفكم في الأرض فينظر كيف تعملون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழக சட்டப்பேரவைக்கான பரபரப்பான தேர்தல் நடைபெற்று முடிந்தாகிவிட்டது. மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி தங்களது விருப்பத்திற்குரியவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அடுத்து தமிழகத்தை ஆளுபவர்கள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே அடுத்து வரவிருக்கக்கூடிய ஆட்சி காலங்களிலே மக்கள் எந்த விதமான அச்சமும் வறுமையும் இல்லாமல் சுபிட்சமாக வாழ்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆட்சியாளர்களுக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த வார ஜும்மா உரையை துவங்கலாம். இந்த வார ஜும்மா உரையிலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை குறித்த விமர்சனமோ பார்வையோ இல்லை. மாறாக அல்லாஹ் ஆட்சியாளர்களை எவ்வாறு தேர்வு செய்கிறான், எப்படி ஆட்சியாளர்களை ஆட்சியிலே தொடரச் செய்கிறான், ஆட்சி மாற்றத்தை எப்படி முடிவு செய்கிறான், இந்த ஆட்சி மாற்றங்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் என்ன, இவற்றை குறித்தெல்லாம் தான் இந்த வார ஜும்மா உரையிலே சில பல குர்ஆன் வசனங்களின் பின்னணியிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மக்களுடைய விருப்பமும் முடிவும் தான் ஆட்சியை தீர்மானிப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் பொதுவாக இது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய திட்டம் புறக்கணிக்கப்படுகிறது அல்லது மறக்கப்பட்டு விடுகிறது. இது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே இறைவனை குறித்து யாரும் அதிகமாக யோசிப்பதில்லை. இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு பின்னால் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை பொதுவாக மக்கள் நினைத்து பார்ப்பதில்லை, முஸ்லிம்களும் அதில் அடக்கம். அதனால்தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேர்தலிலே தோல்வி அடைந்தவர்கள் இவ்வாறு சொல்லி முடித்து கொண்டு விடுகிறார்கள். மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மக்களுடைய முடிவுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் அல்லது கட்டுப்படுகிறோம் என்று சொல்வதோடு சேர்த்து சொல்லப்படுகிற வாசகம்தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கிற ஒரு வாசகம், ஒரு வார்த்தை பிரயோகம். உண்மையிலே ஆட்சி மாற்றம் என்பது
மக்கள் தீர்ப்பா, மகேசன் தீர்ப்பா? மகா ஈசன் என்று சொல்லப்படுகிற தமிழிலே அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு எப்படி அமைகிறது? இதை குறித்து நாம் முஸ்லிம்களாக கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதெல்லாம் இருக்கட்டும், முஸ்லிம்களாக ஈமான்தாரிகளாக இதை குறித்தும் சில பல விஷயங்களை குர்ஆன் பேசித்தானே இருக்கிறது. எனவே நாம் இன்னும் ஆட்சியாளர்கள் முடிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே பொதுவான சில ஆட்சி தத்துவங்களை குறித்து தான் குர்ஆன் வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே இந்த ஆட்சி அதிகாரம் என்பது யாரிடமாவது கிடைத்துவிட்டால் அராஜகம், அடக்குமுறை, ஆணவ போக்கு, இதுதான் அவர்களுடைய பொதுவான நடைமுறையாக மாறிவிடுகிறது. ஆட்சி அதிகாரத்திற்கே உரிய தன்மை அது. அதிகாரம் என்று வந்துவிட்டாலே இந்த பண்புகள் வந்துவிடும், இந்த குணங்கள் வரும். அதிலும் ஆட்சியினுடைய அதிகாரம் கிடைத்து விட்டால் அதுவரைக்கும் அமைதியாக இருந்தவர்கள் கூட அந்த பவர் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் கிடைத்து விடுகிற பொழுது இப்படி மாறிவிடுகிறார்கள். குர்ஆன் முழுக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த குணங்களை பற்றியும் எடுத்து சொல்லுகிறான். நம்ரூதை பற்றி சொல்லுகிற பொழுது அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பு விஷயத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வாதம் செய்தானே, அவனை நீங்கள் கவனித்தீரா? இப்படி ஆரம்பிக்கிறான். இப்ராஹிம் நபியிடத்திலே தர்க்கம் செய்தவனை நீங்கள் பார்த்தீர்களா? என்ன தர்க்கம்? படைச்ச ரப்பு விஷயத்திலே தர்க்கம். ஏன் அப்படி தர்க்கம் செய்கிறான்? ஆத்தாஹுல் முல்க், அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததனாலேயே அவன் அல்லாஹ் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறான். அப்போ ஆட்சி அதிகாரம் என்பது எந்த அளவுக்கு போகும் என்று சொன்னால், சாதாரணமாக ஆணவ போக்கு, அராஜகம் என்பதை தாண்டி கடவுள் மறுப்புக்கு போய் நிற்கும், இணை வைப்புக்கு போய் நிற்கும். ஏன் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர் தன்னைத்தானே கடவுளுக்கு சமமாக கருதுவார்கள். நம்ரூது அப்படித்தான் கருதி இருந்தான். ஆட்சி அதிகாரம் என்று கையில் கிடைத்தவுடனேயே நானும் கடவுள். நம்ரூதுக்கு ஏன் போகணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட அதிகாரம் கை மீறி போகிற பொழுது, எல்லை கடந்து அதிகாரம் கைக்கு வருகிற பொழுது சில பேர்கள் அப்படித்தான் பேசும். கடந்த காலங்களிலே சட்டப்பேரவையிலேயே ஒரு குரல் ஒலித்தது, வானளாவிய அதிகாரம் என்கிற ஒரு வாசகம். அவ்வப்பொழுது அரசியல் களத்திலே சில பல வாசகங்கள் மக்கள் மத்தியிலே தீக்குச்சி கொளுத்தி போடுவது போல பேசப்படுவது உண்டு. ஒரு நேரத்தில் வைப்ரண்ட் குஜராத் என்கிற ஒரு வாசகம் கூட அப்படித்தான். அதே மாதிரி தான் தமிழகத்தினுடைய பழைய சபாநாயகராக இருந்த ஒருவர் சபாநாயகருக்குரிய அதிகாரத்தை பற்றி பேசுகிற பொழுது வானளாவிய அதிகாரம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது பெரிய பேசுபொருளாக ஆச்சு. முதலமைச்சராக இருந்த ஒருவர் சொன்னார், ஆட்சியாளர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கூட தமிழகத்தில் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக இருந்துச்சு. அவ்வப்பொழுது இந்த மாதிரியான சில வாசகம் மாதிரி. நம்ரூத் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட அந்த பவரினுடைய அதிகபட்சமான அனுபவங்களை பெறுகிற பொழுது, அல்லது அந்த பவரினுடைய அதிகாரத்தினுடைய உச்சபட்சமான உல்லாசங்களை அனுபவிக்கிற பொழுது அவர்களை எப்படி பேச வைக்கிறது என்று சொன்னால் கடவுளுக்கு சமமாக அல்லது கடவுளாகவே சொல்ல வைக்கிறது. அதனால தான் என்னுடைய பிறப்பு பயாலஜிக்கல் பர்த் அல்ல என்று நம்முடைய பிரதமர் சொன்னார். நான் மனுஷ பிறப்பே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு அதிகாரம் என்பது கையில் வருகிற பொழுது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் பேச வைக்குது பாருங்க. அதைத்தான் இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கடவுள் விஷயத்தில் தர்க்கம் செய்தவனை பார்த்தீரா? ஏன் அப்படி தர்க்கம் செய்தான்? ஆத்தாஹுல் முல்க், அல்லாஹ் அவனுக்கு அதிகாரத்தை, ஆட்சியை கொடுத்திருந்தான்.
அந்த தர்க்கம் எப்படி இருந்துச்சு? இது கால இப்ராஹிம் ரப்பியல்லதி யுஹ்யி வ யுமீத், நான் சொல்லக்கூடிய கடவுள் மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கிறான், மனிதர்களை இறக்கச் செய்கிறான். உடனே அவன் சொன்னான், கால அன உஹ்யி வ உமீத், நானும் தான் மனிதர்களை வாழ்விப்பேன் மரணிப்பேன் என்று சொல்லி 2 கைதிகளை அழைத்து வந்து ஒருத்தனை விடுதலை செய்து இன்னொருவனுக்கு தூக்கு தண்டனையை அறிவித்து, பார்த்தியா ஒரு மனுஷனுக்கு உசுறு நான் கொடுத்துட்டேன், இன்னொருத்தனை மௌத்தாக்கிட்டேன், இதில் என்ன நீ சொல்லக்கூடிய கடவுள் அவன் தான் உயிர் கொடுக்கிறான் உயிரை எடுக்கிறான்னு சொல்றது? நானும் தான் உயிரை எடுக்கிறேன், நானும் தான் உயிர் கொடுக்கிறேன் என்று கடவுளுக்கு சமமாக தன்னை கருதி கொண்டு வாதம் செய்கிறான். அப்பொழுதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரிய அளவுக்கு ஒரு வாயடைக்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். கால இப்ராஹிம் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், நான் சொல்லக்கூடிய கடவுள் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். நீ கடவுளாக இருந்தால் கிழக்கே உதிக்கும் சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க செய் பார்க்கலாம். அப்ப நான் சொல்ற கடவுள் வேற, ஒன்ன நீ கடவுளா கருதிட்டு பேசிட்டு இருக்கிற விஷயம் வேற என்று சொன்ன பொழுது ஃபபுஹித்தல்லதி கஃபர், இறைவனை நிராகரித்த அவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், இப்படிப்பட்ட கொடுமைக்கார சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று அந்த வசனத்தில் சொல்லுவான். 2வது அத்தியாயத்தில் சூரத்துல் பக்ராவில் 258வது வசனம். அப்போ ஆட்சி அதிகாரம் என்று கிடைக்கிற பொழுது அந்த அதிகாரத்தினுடைய வன்மை இப்படியெல்லாம் பேச வைக்கும். சபான் நாட்டினுடைய அரசியினுடைய வாக்கு மூலம் கூட சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே சுலைமான் நபி ஒரு ஆட்சியாளராக இருக்க, இன்னொரு பிரதேசத்திற்கு ஆட்சியாளராக இருந்த சபான் நாட்டினுடைய அரசி சொன்ன செய்தியும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்து நம்ல் என்கிற 27வது அத்தியாயத்தில் 34, 35 வசனங்களாக அது இடம்பெறும். காலத்து இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன் அஃப்ஸதுஹா, அவங்க சொல்றாங்க, சுலைமான் நபியிடம் இருந்து ஒரு கடிதம் வந்த பொழுது அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு சொல்லுவார், பொதுவாக ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டிற்குள் நுழைந்து விட்டால் அங்கே அவர்கள் அராஜகம் செய்ய தலைப்படுகிறார்கள். அப்ப ஆட்சியாளர்களுடைய பொதுவான குணம் அராஜகம் செய்கிறது. வஜஅலு ஐஸத அஹ்லிஹா அதில்லா, அந்த நகரத்தினுடைய கண்ணியமிக்கவர்களை கேவலமானவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறார்கள். ஆட்சியாளர்களுடைய பண்பு, ஆட்சிக்கே உரிய குணம், அந்த அதிகாரத்தினுடைய குணம் பற்றி குர்ஆன் பேசுகிற பொழுது இப்படி சொல்லுகிறது. ஊருக்குள்ள நுழைஞ்சா குழப்பம் ஏற்படுத்துவார்கள், அராஜகம் ஏற்படுத்துவார்கள் மட்டுமல்ல, உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை, சமூகத்தில் அந்தஸ்துடையவர்களை இழிந்தவர்களாக மாற்றுவார்கள். உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல, பொதுவான ஒரு நிலைமை. அப்ப எல்லாமே என்னுடையது என்கிற அகம்பாகம், குணம், ஆணவம் வந்து விடுகிறது. அதே மாதிரி சத்தியத்தை உணரக்கூடிய பகுத்தறிவும் மழுங்கி போய்விடுகிறது. ஆட்சிக்கே உரிய, அதிகாரத்திற்கே உரிய இன்னொரு குணம், எல்லாமே என்னுடையது. உண்மையை உணர முடியாமல் பகுத்தறிவு மழுங்கிவிடும். ஃபிரௌனை பற்றி பேசுகிற பொழுது, ஃபிரௌன் என்கிற ஆட்சியாளரை பற்றி பேசுகிற பொழுது குர்ஆன் இந்த செய்தியை சொல்லும். வநாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி, ஃபிரௌன் தன்னுடைய சமுதாய மக்களை அழைத்து சொல்வான், கால யா கௌமி, என் சமுதாய மக்களே, அலைசலி முல்க் மிஸ்ர், இந்த எகிப்து நாட்டினுடைய அதிகாரம், ஆட்சி என்னுடையது இல்லையா? தன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து பேசுகிறான். அலைசலி முல்க் மிஸ்ர், இந்த எகிப்து நாட்டுடைய மிஸ்ரினுடைய அதிகாரம், ஆட்சி எனக்குரியதில்லையா? வஹாதியில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹத்தி அஃபலா துபசிரூன், ஏன் இந்த எகிப்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக ஐகானாக இருக்கக்கூடிய நைல் நதி என் பாதத்துக்கு கீழ்தானே ஓடுகிறது? அவனுடைய அதிகாரம் எப்படி பேச வைக்கிறது பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த நதி என் காலடியிலே ஓடுகிறது. அவன் எந்த அளவுக்கு சொல்லுகிறான், மூசா நபி சத்தியத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டிய ஆட்சியாளர்களுக்கு முன்னால் வருகிற பொழுது, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ முஹீன், மிக இழிவடைந்திருக்கக்கூடிய மூசாவாகிய இவர் சிறந்தவரா? வலா யகாது யுபீன், எதையும் தெளிவாக பேச முடியாத இந்த மூசா சிறந்தவரா அல்லது நான் சிறந்தவனா? மக்களை நீங்களே சொல்லுங்கள்.
அப்ப சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய புரட்சியாளர்கள், போராளிகள், அவருடைய சொற்கள் ஆட்சியாளர்களுக்கு முன்னால் எடுபடுவதில்லை. அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியும் அதிகாரமும் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றன. இது பொது நிலை. இப்படி போகிறது. அந்த வசனம் தொடருகிறது. ஃபலவுலா உல்கிய அலைஹி அஸ்விதத் மின் தஹப். மூசா இறை தூதர் என்று சொன்னால், உண்மையான கடவுளை பற்றி பேசக்கூடிய ஒரு தூதர் என்று சொன்னால், அவருடைய கையில் ஏன் தங்க காப்புகள் அணிவிக்கப்படாமல் வந்திருக்கிறார்? அப்ப ஆட்சி அதிகாரம் என்கிறதனுடைய இன்னொரு பண்பு, எங்கிட்ட சமமா பேசணும்னு சொன்னா பேசக்கூடிய ஆளும் என்ன மாதிரியே இருக்கணும். அவர் ஏன் தங்க காப்பு அணியாமல் வந்திருக்கிறார்? இவர் கடவுளினுடைய தூதர் என்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு விஐபியினுடைய ஸ்டேஜில் இந்த இடத்துல வந்திருக்க வேண்டுமே. அவு ஜா மஹவு மலாய்க்கத்து முக்தரினீன், தொடர்ச்சியான வானவர்கள் இவரை அழைத்து கொண்டு இவர் கூட வந்திருக்கணும். இவர் இறைவனின் தூதர் என்று இருந்தால் ஏன் வானவர்களை மலக்குமார்களையும் கூட்டிட்டு வரல? அப்ப ஆட்சியும் அதிகாரமும் எப்படியெல்லாம் பேச வைக்கிறது பாருங்கள். சூரத்து ஜுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்திலே 51, 52, 53வது வசனங்களிலே இந்த ஃபிரௌன் என்கிற ஆட்சியாளனுடைய அகம்பாவற்றை பற்றி, ஆட்சி அதிகாரம் பகுத்தறிவை மழுங்கடிக்க செய்வதை பற்றி பேசுகிறது. அப்ப பொதுவாக ஆட்சியும் அதிகாரமும் ஒரு மனிதன் கையில் கிடைக்கிற பொழுது அவன் மனித இயல்பிலிருந்து மாறி தன்னை மிக உயர்ந்தவனாக கருதி கொள்கிறான். எல்லா இடத்திலும் இதுதான். மக்களினுடைய பார்வையிலும் இப்படித்தான். என்னது? தங்களை ஆளக்கூடியவர்களுக்கான தகுதிகள், மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சுகம் செல்வங்கள் இருக்க வேண்டும், பாரம்பரியம் இருக்க வேண்டும். ஆட்சி செய்யக்கூடிய ஆளுபவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். எங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பாரம்பரியம் இருக்கிறது, எங்களிடத்தில் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதனால நாங்கள் ஆள்வதற்கு தகுதியானவர்கள். ஆட்சி செய்வதற்குரிய தகுதியாக பாரம்பரியமும் அதே மாதிரி செல்வமும் சொத்துக்களும் கூட ஒரு தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பார்வையிலே ஆட்சி அதிகாரம் வழங்கப்படுவதற்கான தகுதிகள் இவை அல்ல. சில பல காரணங்கள் இருக்கிறது. மூசா நபிக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபியிடத்திலே அந்த சமுதாய மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த நபி யார் என்பதை பற்றிய குறிப்பு குர்ஆன்ல இல்லை. மூசா நபிக்கு அடுத்து வந்த ஒரு சமுதாயம், அது பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய சந்ததியர்கள் தான். மூசா நபிக்கு பிறகு அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நபி, அவரிடத்திலே அந்த சமுதாய மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை? எங்களுக்காக ஒரு அரசனை நீங்கள் நியமிக்க வேண்டும். யார்கிட்ட? நபிகிட்ட கேட்குறாங்க. நீங்கள் நபி, வழிகாட்டுறீங்க, ஒழுக்கம் கற்றுத்தர்றீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்காக ஒரு அரசனை நீங்கள் நியமியுங்கள். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எங்களை யாராவது ஒரு ஆளை நீங்கள் ஆட்சியாளர்களாக நியமிக்க வேண்டும். உங்களை நபியாக ஏற்றுக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஆட்சியாளன் வேண்டும். சமுதாயம் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆட்சியாளன் இருக்க வேண்டும். திருக்குரான் ஷரீஃபில் 2வது அத்தியாயத்தும் சூரத்துல் பக்ராவில் 246வது வசனத்தில் இந்த கோரிக்கையை அவங்க வச்சதை அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் அவர்களுக்காக வேண்டி ஒரு ஆட்சியாளன் நியமிக்கப்படுகிறார். எப்படி? அந்த நபி சொல்வார், காலலகும் நபியுகும், அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நபி அவரிடத்தில் சொல்வார், இன்னல்லாஹ கது பாசலக்கும் தாலூத்த மலிகா, தாலூத் என்று சொல்பவரை உங்களுக்கு அரசனாக அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆட்சியாளன் தானே வேணும், ஒரு அரசன் வேணுமா இல்லையா? தாலூத் என்பவரை உங்களுக்குரிய ஆட்சியாளனாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த ஆள் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். உடனே அவங்க கேட்பாங்க, காலு அண்ணா யக்கூனு லஹுல் முல்கு அலைனா, எங்களை விட அந்த ஆளுக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் கிடைக்க முடியும்? எங்களை விட அந்த ஆள் எப்படி ஆட்சியாளர்களாக தேர்வு செய்யப்படலாம்? வனஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட ஆட்சி செய்வதற்கு நாங்களே தகுதியானவர்கள். அப்ப தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். வலம் யோத்த சாத்தம் மினல் மால், அவரிடத்தில் பெரிய அளவுக்கு செல்வங்களும் வசதி வாய்ப்புகளும் கூட இல்லையே. செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்படாத நபர்,
அவரை விட ஆட்சி செய்யும் தகுதி எங்களிடத்தில் இருக்கிற பொழுது எங்களை ஆட்சி செய்வதற்கு அவர் எப்படி தகுதியானவராக முடியும்? உடனே அந்த நபி சொல்லுவார், இன்னல்லாஹ் ஸ்தஃபாஹு அலைக்கும், உங்களுக்காக அவரை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், உடல் வலிமையிலும் அறிவிலும் அல்லாஹ் அவருக்கு விசாலத்தை கொடுத்திருக்கிறான். வல்லாஹு யுத்தி முல்கஹு மையஷா, தன்னுடைய ஆட்சியை அல்லாஹ் தான் நாடியவருக்கு வழங்குவான். இந்த மாதிரி வசனங்கள் 2வது அத்தியாயத்தில் 247வது வசனத்தில் வருகிறது. அப்போ யாரிடத்தில் ஆட்சி வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹும் முடிவு செய்கிறான் காரண காரியங்களோடு. அப்போ தேர்வு செய்யப்படுகிற மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அதனால் இவரிடத்தில் ஆட்சி கொடுக்கப்படுகிறது என்பதல்ல. எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தவறு செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் இயல்பு. குர்ஆனுடைய கருத்து இப்படித்தான். ஆட்சியை பற்றி வருகிற வசனங்களை ஆய்வு செய்கிற பொழுது அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறனால ஆட்சி கையில் கொடுக்கப்படுகிறது என்பதல்ல. ஏற்கனவே ஆட்சி செய்பவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் ஆட்சி மாற்றம் வரும், இயல்பான விஷயம். ஆட்சி மாற்றம் என்பது ஒரு சோதனை என்று கூட வரும். இப்போ ஆட்சி மாற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டிக் கொண்டிருப்பதில்லை, பெரிய பெரிய முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பதில்லை. அவன் நாடினால் யார் மூலமாகவும் எதன் மூலமாகவும் ஆட்சியை மாற்றி விடுவான். நாம் இப்போ அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கிறோம். தமிழக மக்கள் தங்கள் விருப்பத்திற்குரியவர்களுக்கு வாக்கை செலுத்தி விட்டார்கள், தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றாலும் ஆட்சியாளர்கள் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், யார் ஆட்சியாளர்களாக இனிமேல் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறார்கள், இந்த 5 ஆண்டு காலத்திலே என்னென்ன சாதகமான விஷயங்கள் நடக்கும், எவையெல்லாம் பாதகமாக நடக்கும் என்கிற அரசியல் பார்வையும் விமர்சனமும் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் அல்ல இது. ஆட்சியாளர்கள் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை. இங்கே நாம் சொல்லி வருகிற விஷயம், ஆட்சியாளர்களை முடிவு செய்வது மக்கள் அல்ல, மக்களை படைத்த ரப்பும் காரணமாக இருக்கிறான் என்கிற விஷயத்தை தான். அதுதான் நாம் சொல்லி வருகிற விஷயம். இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான். மக்கள் நினைக்கலாம், நாங்கள் ஓட்டு போட்டு சில பேரை தேர்ந்தெடுத்துருவோம், இவரை நாங்கள் சிஎம்மாக ஆக்கி விடுவோம், அடுத்த சிஎம் இவர்தான் என்று திட்டவட்டமாக எலெக்ஷனில் வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்களும் வாக்களிக்கக்கூடியவர்களும் முடிவு செய்யலாம். ஆனால் அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆட்சியாளர்களையும் வாக்காளர்களையும் படைத்திருக்கக்கூடியவன் ரப்பு. எந்த நேரத்தில் எந்த ஆட்சியாளனை நியமிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கையிலும் இருக்கிறது. வாக்கு மட்டும் முடிவு செய்துவிட முடியாது, இவிஎம் மிஷின் மட்டும் முடிவு செய்துவிட முடியாது. அல்லாஹ்வும் இருக்கிறான். அவன் நாடினால் யார் மூலமாகவும் ஆட்சியை மாற்றி விடுவான். அந்த தாலூத் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் பனூ இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நியமிக்கப்பட்ட சமயத்திலே நடைபெற்ற சம்பவத்தையும் அல்லாஹ் எடுத்து சொல்வான். ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனு மாஹு, தாலூத்தும் அவரோடு நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவர்களும் ஒரு ஆற்றை கடந்து செல்கிற பொழுது காலு லா தாக்கத்தல் அலல் யௌமல் பிஜாலூத்த வஜுனூதிஹி, ஜாலூத் என்கிற ஒரு பெரும் அரசனையும் அவனுடைய படையையும் எதிர்கொள்வதற்கான வலிமை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார்கள் மக்கள். தாலூத்தினுடைய குடிமக்கள், அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வினால் அரசனாக நியமிக்கப்பட்டவர் தாலூத். அந்த தாலூத்தும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் ஒரு ஆற்றை கடந்து செல்கிற பொழுது எதிரணியிலே இருந்தவர்கள் இன்னொரு ஆட்சியாளன் ஜாலூத் என்பவன். அந்த ஜாலூத் என்பவன் நம்பிக்கையாளன் அல்ல. ஜாலூத் என்கிற ஆட்சியாளனையும் அவனுடைய படையையும் எதிர்கொள்வதற்கான வலிமை நம்மிடத்தில் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே அவர் சொல்லுவார், தாலூத் சொல்வார், அல்லதீன எதுல்லூன அன்னஹும் முலாக்குல்லா, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்கிற எண்ணத்தில் உறுதியாக இருந்தவர்கள் சொன்னார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. பெரும் பெரும் வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில்
பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில், பெரும்பான்மையின் அடிப்படையில் அல்ல காரியங்கள் நடப்பது. சிறுபான்மையினராக இருந்தாலும் காரியம் அவர்களின் மூலமாக நடக்கும். அவர்கள் சொன்னார்கள், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா. எவ்வளவோ பெரும் படையை ஒரு சின்னஞ்சிறு கூட்டம் வென்றிருக்கிறது. கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா. பெரும் படைகளை சின்னஞ்சிறு கூட்டம், பெரும்பான்மையை சிறுபான்மை வென்றிருக்கிறது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில். ஆட்களை பார்த்து பயந்துடக்கூடாது, எண்ணிக்கையின் அடிப்படையில் பின்வாங்கிவிடக் கூடாது. எண்ணிக்கை அல்ல பிரதானம், யார் என்பதே பிரதானம். அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அப்படி செய்திருக்கிறார். வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். என்ன நடந்தாலும் நிலைகுலையாமல் இருக்கக்கூடியவர்களோடு தான் அல்லாஹ்வும் இருக்கிறான் என்கிற செய்தி அந்த 2வது அத்தியாயத்தில் 249வது வசனத்தின் தொடரிலே வருகிறது. அதே மாதிரி தான் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஹஸமூஹும் பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் மோதினார்கள். ஜாலூத்தோடு, தாலூத்தின் தலைமையிலே, தாலூத் என்கிற அரசனின் தலைமையிலே ஜாலூத் என்கிற மாபெரும் ஆட்சியாளனோடு அவர்கள் மோதினார்கள். வகதல தாவூது ஜாலூத். ஜாலூத் என்கிற அந்த மாபெரும் அரசனை தாவூது கொன்றார். வஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா. தாவூதுக்கு அல்லாஹ் ஆட்சியையும் ஞானத்தையும் வழங்கினான். வஅல்லமஹு மிம்மா யஷா. தான் நாடியதையெல்லாம் தாவூதுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவும் செய்தான். 2வது அத்தியாயம் 251வது வசனத்திலே. அப்போ ஆட்சி மாற்றத்திற்கான காரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஆட்கள் யார், அவர்களுடைய பாரம்பரியம் என்ன, அவர்கள் பெரும்பான்மையா சிறுபான்மையா, இதுவல்ல. இவையெல்லாம் மக்களுடைய பார்வையினுடைய அளவுகோல்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை என்ன தெரியுமா? ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த மாற்றம் எது என்பதில் தான் மக்கள் தவறு செய்து விடுகிறார்கள். மாற்றம் வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய ஆதரவு குரலாகவும் இருக்கிறது. மக்கள் ஒருவரை தேர்வு செய்வதற்காக, ஆதரவு தெரிவிப்பதற்காக சொல்லப்படுகிற கருத்து மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் வேண்டும் என்பதற்கு பின்னால் பகுத்தறிவு ரீதியான, தர்க்க ரீதியான, அரசியல் ரீதியான, வெல்ஃபேர் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய மக்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய மாற்றமா? இல்லை. வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதே ஒழிய, இந்த மாற்றத்தின் மூலமாக மக்கள் நலன் காக்கப்படுமா, அதை குறித்து யாரும் யோசிப்பதில்லை. ஆனால் அல்லாஹ்வும் மாற்றத்தை தான் ஆட்சி மாற்றத்துக்கான அளவுகோலாக வைக்கிறான். பாருங்களேன், 2வது அத்தியாயத்தில் அந்த 251வது வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்வான், வலௌலா தஃபுல்லாஹின் நாஸ பஅலஹும் பிபஅதின். மக்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் சிலரை தடுக்காவிட்டால் லஃபஸதத்தில் அர்து. பூமி குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும், பூமி அராஜகத்தால் மூழ்கிவிடும். வலாக்கின்னல்லாஹு து ஃபத்லின் அலல் ஆலமீன். மாறாக அல்லாஹ் அகிலத்தாரின் மீது மிக கருணையுள்ளவன். அப்போ கண்டினியூஸாக ஒரு கையில் ஆட்சி கொடுக்கப்படுவதில்லை. மாற்றத்தையே அல்லாஹும் விரும்புகிறான். ஆனால் அந்த மாற்றம் என்பது அராஜகம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு மக்கள் நலன் காக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மாற்றம் எதற்கான மாற்றம் என்பதை குறித்த தெளிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனாலேயே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்னும் ஆட்சியாளர்களை முடிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறான். ஆக்கப்பணிகள் அதிகமாகி அழிவு பணிகள் குறைவாக இருந்தால், சில பல குறைபாடுகள் இருந்தாலும் ஆட்சி அவரிடத்திலேயே விட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அழிவு பணி அதிகமாகி ஆக்கப்பணி குறைகிற பொழுது எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் ஆட்சி பிடுங்கப்படுகிறது. இது ஒரு பொது நியதி, குர்ஆனிலே சொல்லப்படுகிற பொது நியதி. அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது எல்லாமே. நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் சொல்லித் தருவான். புல், இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா. அரசர்க்கெல்லாம் அரசனாகிய அல்லாஹுவே, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய். தன்சிகுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா,
நீ நாடியவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகிறாய், நீ நாடியவர்களுக்கு இழிவை கொடுக்கிறாய். பியதிக்கல் ஹைர், அனைத்து நன்மையும் உனது கையிலே இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் சர்வ ஆற்றல் கொண்டவன் நீ மட்டும்தான் என்று 3வது அத்தியாயத்திலே 26வது வசனத்திலே இப்படி பிரார்த்தனை செய்யுமாறு சொல்லுகிறான். ஆட்சியாளர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்கிற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் யார் கையில் ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்றும் கூட குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இந்த மக்கள் பேசினார்கள். கால மூசா லி கௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹ், என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். மூசா நபி தன் சமுதாய மக்களிடத்தில் சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு யார் இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். வஸ்பிரு, நீங்கள் நிலைகுலையாமல் இருங்கள். இன்னல் அர்த லில்லாஹி, பூமி என்பது அல்லாஹ்வுக்குரியது. யூரிசுஹா மையஷா, தான் நாடியவர்களுக்கு அந்த பூமியை வாரிசாக ஆக்குகிறான். மின் இபாதிஹி, தன் அடியார்களிலே. ஆனாலும் வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு நல்லவர்களுக்கு தான். யார் வேண்டாலும் வரலாம் ஆட்சியில், தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாற்றி கொடுக்கிறான். என்ன நடந்தாலும் நிலைகுலையக்கூடாது. ஏன்? இறுதி முடிவு நல்லவருக்கு தான் என்று சொல்லிட்டு மூசா நபி தன் சமுதாய மக்களுக்கு சொன்ன பொழுது அவங்க கேட்டாங்க, காலு ஊதீனா மின் கபிலி அன் தீனா ஒமின் பாதி மாஜத்தனா. மூசாவே, நீங்கள் எங்களிடத்தில் ஒரு மென்டராக, ஒரு புரட்சியாளராக, ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி தரக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியாளராக எங்களிடத்தில் வந்தீர்கள். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த ஆட்சியாளர்களால் நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டோம், நீங்கள் வந்த பிறகும் கொடுமைப்படுத்தப்படுகிறோம். ஒரு சேஞ்சும் இல்லையே, மாற்றம் இல்லையே. எங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் வருவதற்கு முன்னாலும் ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மை ஆட்சியினால் துன்புறுத்தப்பட்டோம். உங்களுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரண்ட பிறகும் கூட, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து விலகி வந்த பிறகும் கூட எங்களுக்கு ஒரு விடிவு கிடைச்ச மாதிரி தெரியலையே, மாற்றம் வரவில்லையே என்று மக்கள் சொன்ன பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே இவ்வாறு ஜும்மா உரையின் முத்தாய்ப்பாக்கி முடிக்கலாம். மூசா நபி அந்த சமுதாய மக்களுக்கு சொல்வார், அஸா ரப்புக்கும் ஐ யுஹ்லிகம் அதுவக்கும், உங்களுடைய எதிரிகளை அல்லாஹ் நாசமாக்கி வயஸ்தஹலிஃபக்கும் ஃபில் அர்தி, அந்த இடத்தில் உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் நியமிக்கலாம். வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுடைய எதிரிகளை அல்லாஹ் அழித்துவிட்டு அந்த ஆட்சியாளர்களுடைய இடத்திலே உங்களை அல்லாஹ் ஹலீஃபாவாக, பிரதிநிதிகளாக ஆக்குவான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், ஏன் தெரியுமா? உங்கள் கையில் ஆட்சி வந்த பிறகு நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக. அப்போ ஆட்சி அதிகாரம் என்பது பெருமைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, அது கடுமையாக அல்லாஹ்வினால் பிடிக்கப்படுவதற்கு ஒரு சோதனையும் கூட. இன்றைய சூழ்நிலையிலே அரசியல் நிலவரங்கள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது, ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கப்படாத இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஒரு அரசியல் பார்வையாகவோ விமர்சனமாகவோ இல்லாமல், ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில், ஆனால் அந்த மாற்றம் அல்லாஹ்வுடைய கையில். இதனை நாம் இப்போதைக்கு புரிந்து கொள்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நல்ல ஆட்சியாளர்களை தந்தருள்வானாக, ஆட்சியாளர்களுக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அந்த ஆட்சியின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மட்டுமல்ல, சிறுபான்மையினரும், ஒடுக்கப்பட்டவர்களும், பிற்படுத்தப்பட்டவர்களும் அச்சமில்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் பாதுகாப்போடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புல் அலீம்.